ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய பசங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து அந்த டீச்சர் வந்து ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க, இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே வந்து அந்த நோட்டை வந்து கீழே போடுறாங்க. இப்போ அந்த நோட் யாருக்கு வேணும் அப்படின்னா எல்லாருமே கை தூக்குறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு. திரும்ப அந்த 500 நோட்டை கசக்கி போடுறாங்க. இப்போ அந்த நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் எல்லாருமே கை தூக்குறாங்க, எனக்கு தான் வேணும் அப்படின்னு. திரும்ப அந்த கசக்குன 500 ரூபாய் நோட்டை ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு இடத்துல வந்து வச்சு அந்த அழுக்கா வந்து அது மேல தூசி இதெல்லாம் வந்து தூவி இப்போ இது அந்த 500 ரூபாய் நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயுமே வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நம்ம வந்து இந்த பணத்தை வந்து எவ்வளோதான் கசக்கினாலும் சரி, அதை அழுக்கு படிஞ்சாலும் சரி, கீழே போட்டாலும் சரி, அதனுடைய மதிப்பு வந்து மாறவே இல்லை. எப்பவுமே வந்து அது உயர்ந்து தான் நிற்குது. அது போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும். நீ வந்து வாழ்க்கையில வந்து நிறைய அடிபடிவ, உனக்கு நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய பிரச்சனை வரும். எது வந்தாலும் நீ எதிர்த்து போராடி சமாளிச்சுக்கிட்டே வந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையில வந்து என்றுமே வந்து வெற்றி வரும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டீச்சர் வந்து தன்னுடைய மாணவர்கள்கிட்ட சொன்னாங்க.